Hello friends, welcome to Suryodhayam channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தக்காளி சேவை. இந்த சேவைங்கிறத சந்தகைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தக்காளி சேவை with மசாலா கர்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னா சேவை. இங்க நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் யூசுவலா இதை என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி அரிசியிலையும் செய்வாங்க, பச்சை அரிசியிலையும் செய்வாங்க. இது இட்லி அரிசி சேவை. நான் ஒரு 1.5 கப் இட்லி அரிசிய நல்லா ஒரு 4 hours சோக் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா நான் கிரைண்ட் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அதை அரைச்சிட்டு நம்ம எப்பவும் போல இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்துற மாதிரி இட்லி பண்ணிட்டு அந்த இட்லி எடுத்து இதை சந்தக மரம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இதுக்குள்ள இட்லி வச்சு நம்ம இப்படி சுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேவை கிடைச்சிரும். இதுதான் ஹோம் மெத்தட் ஆஃப் மேக்கிங் சேவை. பட் ஆல்ரெடி நான் இங்க ரெடியா வச்சிருக்கிறேன். சரி, இப்போ தக்காளி சேவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ. இதுல டொமேட்டோ பியூரி நான் நல்லா 4 பிக் டொமேட்டோஸ் எடுத்து நல்லா ரைப்பான டொமேட்டோஸ் எடுத்து நான் மிக்சியில போட்டு பியூரி பண்ணி வச்சிருக்கேன். சால்ட் நம்ம தேவையான அளவு. இது என்னன்னா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது 1 பிக் ஆனியன் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் கறி லீவ்ஸ், 2 கிரீன் சில்லிஸ், 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆயில். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நிறைய சேர்த்துனா இந்த டிஷ் நல்லா டேஸ்டா இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்றேன். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல இப்போ நம்ம சொன்ன 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதுல இப்போ ஆனியன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதுல கிரீன் சில்லி, ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் சாட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த டொமேட்டோ பியூரி அதை ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ பியூரியை கலந்து விட்டுட்டு நமக்கு இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது நீங்கள் வேணால் கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கரெக்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா இந்த தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சாட் ஆகி வரட்டும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா சாட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம சேவையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த டொமேட்டோ வந்து சேவையோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து சால்ட் உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது கூட கொஞ்சம் கீ ஆட் பண்றேன். கீ வந்து ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம்.
இது கீ ஆட் பண்ணா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்க நம்ம டொமேட்டோ சேவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் ஹாட்டா ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது இருக்கட்டும். நமக்கு இப்போ இதுக்கு சைட் டிஷ் மசாலா கர்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசாலா கர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா கர்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கர்டு ஒரு கப் இருக்கு, ஆக்சுவலாக 1/2 கப் கர்டு, கொஞ்சம் பூந்தி எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், சால்ட்டு, சில்லி பவுடர், கொஞ்சம் சுகர், அப்புறம் சாட் மசாலா. இப்போது இந்த இதில் இந்த கர்டுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். நான் எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து ஒரு டேஸ்ட் தரும், அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் சாட் மசாலாவும் அப்படி தான் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கர்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டு மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவில் நல்லா ஸ்மெல் வருது. அப்புறம் இது கூட பூந்தி, இது இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நான் இவ்வளோ போட போகிறதில்ல, லைட்டாக அவ்வளோதான். இதுதான் மசாலா கர்ட். எப்பவுமே ஒரு டிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணிட்டோம்னா இன்னொரு அதுக்கு சைட் டிஷ்ங்கிறது வந்து எப்பவுமே நான் லைட்டாக தான் பண்ணுவேன், சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி பண்ணிக்குவேன். சரி, இப்போ இந்த மசாலா கர்டும் சேவையும் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோ நம்ம சேவையும் மசாலா கர்டும் ரெடி. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனல் வந்து சூரியோதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வேற ஏதாவது ரெசிபியோட மீட் பண்ணலாம். பை.